நாகம் குறைவாக சரியான அளவுல இருந்து அது புற்றை தடுக்கும். அளவு கூடினால் அது புற்றை உண்டாக்கும். ஆனா நம்ம நாகபஸ்பத்தை நம்ம வெறும் மூலத்தோட வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். உலக சுகாதார நிறுவனத்துக்கு 2013 ஜெனீவாவுக்கு நேரடியாக போய் எப்படியாவது எங்களை சேருங்கப்பா, எல்லாம் உலகத்தில் ஆஸ்டியோபதி, அக்குபஞ்சர், என்னென்னமோ சிஸ்டம் எல்லாம் WHO அப்ரூவ்டா இருக்கு. 40 சிஸ்டம் இருக்கு, சித்தா கிடையாது. நேரடியாக நான் வேறொரு தமிழ் சங்க விழாவுக்காக நான் சூரிச்சுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைச்சப்ப எப்படியாவது நேராக போய் கதவை தட்டிடுவாங்க அப்படின்னு நான் உள்ளே போவதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்று தெரியும். இங்கே இருக்கிற டெல்லியினுடைய அதிகாரிகளை அணுகி, டெல்லியினுடைய அதிகாரிகள் மூலமாக எனக்கு ஒரு 10 நிமிடம் நேரம் வேண்டும். WHO இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசனுடைய டைரக்டரை நான் பார்க்கணும் நேராக. ஐ வாண்ட் டு சப்மிட் அபவுட் வாட் இஸ் சித்தா மெடிசன், 10 ஸ்லைடு நான் போய் காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு எப்படியோ பிடிச்சி கடைசியாக கதவு திறக்கப்பட்டுச்சு. போய் நேரடியாக போய் 10-15 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அங்கே உள்ள ஒரு சீனர் தான் உட்கார்ந்துருக்கிறார், ட்ரெடிஷ்னல் மெடிசனுடைய ஹெட்டா. அவரிடம் போய் நான் ஒரு பவர் பாயிண்டில் போட்டேன், சித்தா மெடிசனா என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, எப்படி பயனாகி கொண்டிருக்கிறது, எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அவர் சொன்னார், ஐ நீட் ஒன்லி a lead article from your place. How much Tamils, how much Indians, how much world population are using traditional stoma medicine in public health care and preventive health care and non-communicable disease? Do you have any data? I want a real data should be submitted from the government. நான் தனியாக போய் கொடுக்க முடியாது, அரசாங்கம் சமர்ப்பிக்க வேண்டும். வந்ததுன்னா இவ்வளவு மக்கள் பயனாக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஒரு சான்று எங்களுக்கு இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை, இதுவரைக்கும் எங்களுக்கு வரல. அரசாங்கம் கொடுத்துருக்கணும், ஆனால் மத்திய அரசாங்கம் கொடுக்கல. எப்படி கொடுக்கும்? சித்த மருத்துவத்தை அவர்கள் மறுபடி பல்வேறு தளங்களில் சொல்வது தமிழ் ஆயுர்வேதா. பல முறை அந்த சொல்லை கேட்டு வதைப்பட்டிருக்கிறேனா. அதனால் ஒரு முறை சண்டை கட்டி அந்த பெரிய அதிகாரிகளிடம் சண்டையே நடந்திருக்குது. எப்படி சார் சொல்றீங்க தமிழ் ஆயுர்வேதான்னு? ஊசெட் தமிழ் ஆயுர்வேதா? ரெண்டனுடைய கிரானாலஜி தெரியுமா? ரெண்டனுடைய பேசிக் பிலாசபி தெரியுமா? பேசிக் அதனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் தெரியுமா? ரெண்டனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் தெரியுமா? தெரியாமல் டப்புன்னு எப்படி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு அதனுடைய மூத்த அதிகாரிகளிடம் சண்டை கேட்டிருக்கோம். அந்த சண்டை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. எல்லாத்தையும் ஒற்றையாக்கும் தன்மையில் மருத்துவத்தையும் ஒற்றையாக்கக்கூடிய ஒரு பார்வை அங்கே இருப்பதைத்தான் அவர் விஜய் விக்ரம் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். நவீன உலகில், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகில், அது முழுக்க வணிக உலகு என்று நாம் அதை ஒதுக்கிவிட முடியாது. சில நேரங்களில் அந்த அறம் என்கிற சொல் ஒரு சற்று மாறுபடக்கூடிய இடம். அந்த இடம் தனியார் மயப்படுவதும், ஒருவேளை முழுமையாக அது வணிகத்துக்காக படும்போது நாம் அதை கேள்வி கேட்டு தான் ஆகணும், மக்கள் நலை விட்டு வெளியேறும் போது. ஆனால் அறிவியல் தளத்தில், நவீன அறிவியலின் பார்வையில், அவற்றில் மரபில் நீண்ட பயணத்தில் வரும்பொழுது மண்டி கிடக்கக்கூடிய தூசுகளை விளக்குவதற்கு அறிவியல் பயன்படுமானால் அந்த அறிவை நாம் பயன்படுத்தி தான் ஆகணும். சித்த மருத்துவத்தினுடைய காலம் ஆசீவகத்திலிருந்து, சாங்கியத்திலிருந்து, தேகவாதத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும், தாந்திரிக காலகட்டத்திலும், அப்புறம் ஒரு பக்தி மார்க்கத்தில் இருந்த காலமாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது பயணித்த வழியில சமூகம் அதன் மேல் மண்டியிட்ட பல்வேறு தூசிகளும் உண்டு, பல்வேறு தவறுகளும் உண்டு, பல்வேறு சமூக பிணக்குகளும் அதற்குள் பொதிந்துதான் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம பாட புத்தகத்திலே அதை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை அறிவின்பால் தூக்கி எறிய கூட நாம் தயாராக இருக்கணும். அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய, சித்த மருத்துவர்கள் இது மாதிரி கல்வியில் கற்று வரக்கூடிய மருத்துவர்களுக்குரிய மிகப்பெரிய மனப்பாங்கு அப்படிதான் இருக்கணும். அப்படி வேண்டுமானால் அங்கே நமக்கு நவீன அறிவியலினுடைய பார்வையும் வேண்டும். நவீன அறிவியலின் பார்வை பாரபட்சம் இல்லாமல், காய்ப்பு ஓப்பு இல்லாமல் மக்களுக்கு பயனாகக்கூடிய ஒரு மருந்தை எடுத்து தருமானால் அந்த நவீன அறிவியலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒரு பக்கம் மக்களின் பார்வையில் அதனுடைய தொன்மை, அதனுடைய மரபு, அதில் பொதிந்து இருக்கக்கூடிய அத்தனை மரபு சூட்சுமங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அதே சமயத்தில் நவீன அறிவியலின் பார்வையில் அதில் மண்டி கிடக்கக்கூடிய பிழைகளும் தூசிகளும் தூக்கி எறியப்பட வேண்டும். அப்படியான ஆய்வு பாதை தான் இன்னைக்கு நமக்கு. அது ஒரு டபுள் ட்ராக் தான், ஒரு ட்ரெயின் ட்ராக்கான ஒரு மெத்தட் தான். அப்படியான பாதையில் பயணிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் தான் முன்மாதிரிகள். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 100 சித்த மருத்துவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தால் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் நாம் பெரும் புரட்சியை நம்மால் விதைக்க முடியும். நாம் தற்கால ஆய்வு பாதையில் செல்ல வேண்டிய ஒரு 4-5 விஷயங்களை மனதிற்குள்ள, ஏன்னா நிறைய ஆய்வாளர்கள் இருக்கீங்க, குறிப்பா இளம் ஆய்வாளர்கள் இருக்கீங்க. நாம் பார்க்க வேண்டிய விஷயங்களை ரொம்ப முக்கியமானது, மிக அடிப்படையான தேவை லிட்ரேச்சர் ஆய்வு. நம்முடைய சித்த மருத்துவ இலக்கியம் சார்ந்த ஆய்வுகளில் பெரிய சுணக்கம் இருக்கு. இன்னைக்கு முதல் முறையாக உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க, வார்த்தைகளை எடுத்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சொல்லிலும் ஆய்வு நடத்த முடியும். ஒரு சொல் இருக்கிறது என்றால் அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மருத்துவ வரலாறு, அந்த சொல் சொல்லக்கூடிய நவீன மருத்துவ விளக்கங்கள், இதுக்கான ஆய்வே ஒரு பெரிய ஆய்வு தேவைப்படுகிறது. இன்னைக்கு WHO அதை வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து பெஞ்ச்மார்க் இன்னைக்கு வந்துருச்சு. இதில் லிட்ரேச்சர்ல ஒரு பெரிய ஆய்வு தேவைப்படுகிறது. ஆய்வு என்றால் அந்த ஆய்வு பதிவு செய்யப்பட வேண்டும், புத்தகமாக வரணும்,
இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகணும். அதற்கு ஒரு குழு இயங்கி கொண்டே இருக்கணும். பல குழுக்களாக பிரிந்து பணியாற்றுவது எப்படி? நம்ம சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். சும்மா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன காலம்லாம் போதும். நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு 50 வயதை ஒட்டி வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்குது. இதை வைத்து நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம். ஆங்காங்கே ஒவ்வொருத்தர் குழுக்களாக ஆய்வு செய்வோம். அந்த ஆய்வுகளை பதிப்பிப்பதற்கு, புத்தகமாக்குவதற்கு, நூலாக்குவதற்கு, பப்ளிகேஷன் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பொருளாதார, அரசியல் இல்லைன்னா என்னென்ன ஆட்சியாளரிடம் உதவி வேணுமோ அதை பெற்று தருவோம். அதை பெற்று நம் கட்டத்தை நகர்த்துவதற்கான, நம்மளுடைய ஆய்வு கட்டத்தை நகர்த்துவதற்கு எல்லாம் பணியாற்றுவோம். அதில் என்ன ஆய்வுகள் வேணும்னா, லிட்ரேச்சர் ஆய்வுல பெரிய சுணக்கம் இருக்கு. நாம் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை பண்புகளும் தத்துவங்களத்தையும் அதில் மண்டி கிடக்கக்கூடிய பல வரலாற்று பிழைகளை விலக்கி, எது சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள், அதனுடைய புரிதல் எப்படி நகர்ந்தது, ஒரு நாட்டார் வழக்காட்சியல் பார்வையில் எப்படி, ஒரு மானுடவியல் பார்வையில் எப்படி, ஒரு அறிவியல் பார்வையில் எப்படி, தத்துவங்கள் பார்வையில் எப்படி, ஒவ்வொன்றுக்கும் இடையிலையும் வேறுபாடுகள் இருக்கு. அதில் சரியாக நாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு நமக்கான அடிப்படை ஆதார இலக்கியங்கள் நம் கடைசியில் வந்து நிற்கும். அது வேணும். ரெண்டாவது, பப்ளிக் ஹெல்த்துக்கு வேண்டிய ரிசர்ச். இனி வரக்கூடிய காலத்தில் ஜூனோட்டிக் வைரஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கோவிட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி மறுபடி பல வைரஸ்கள் வரும். ஜூனோட்டிக் வைரஸ்களுக்கு முடிவே கிடையாது. இப்போதைக்கு அது லீவ் விட்டுருக்கு நமக்கு, அவ்வளோதான். எப்போ திரும்ப எடுத்து வரும்னு தெரியாது, எப்போ புதிய வைரஸ் வரும்னு தெரியாது. என்னுடைய நண்பர் நண்பர் சுந்தரராஜன் அடிக்கடி சொல்லுவார், 6,30,000 வைரஸ் வெயிட்டிங்கில் இருக்குது சார். 1-2 இல்லை, 6,30,000. அந்த அவ்வளோ வைரஸ்க்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் வேக்சின் போட்டுட்டு இருக்க முடியாது, இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கபசுர குண்டு தூக்கிட்டு வர முடியாது. நம் காலம் போயிடும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதுதான் ஆபத்து. அப்படியானால் நாம் அதனுடைய அடிப்படையை புரிந்து கொண்டு, ஒரு வைரஸ், இது மாதிரியான ஜூனோட்டிக் வைரஸ் நுரையீரலைத்தான் அடிப்படையாக தாக்குறது. அது ஒரு கோமார்பிலிட்டியில் இருந்தாலும் சரி, ஒரு கோமார்பிலிட்டியில் இருக்கவனுக்கும் முதல்ல நுரையீரல தான் பிரச்சனை. அப்போ ஒரு ஒட்டுமொத்த ஒரு இன்னேட் இம்யூன் சிஸ்டத்தை, ஒரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு தெரப்பியூட்டிக் வேக்சின்ஸை நாம் தயார் பண்ணி வைத்திருக்க வேண்டும். அமுக்கராவை அவர்கள் கொண்டு போகிறார்கள். ஆயுர்வேதம் அஸ்வகந்தாவை தெரப்பியூட்டிக் வேக்சினா எடுத்துட்டு போறான். நாம் என்ன செய்ய போறோம்? நம்மகிட்ட இருக்கிற கீழாநெல்லியோ, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணியோ, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலவேம்பியோ நாம் அதை நோக்கி நகர்த்துக்கிறோமா? அப்படி தெரப்பியூட்டிக் வேக்சினா நாம எதெல்லாம் எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு அதுதான் பப்ளிக் ஹெல்த்துக்கு நம்ம சொல்ல போற ஆன்சர். நாம ரெடியா தயாரா வச்சிருந்தா ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி தரவுகளோடு நாம் சந்திக்கலாம். அடுத்து, பெரும் சவால்களாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னுடைய கிளச்சஸ், சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, புற்றுநோய்கள், இது எதுக்குமே முழுமையா எராடிகேட் பண்ணக்கூடிய வைத்தியம் கிடையாது. அப்போ ஒரு நவீன மருத்துவத்தோடு இணைந்தோ, இல்லை தனி மருத்துவமாகவோ, இல்லை ப்ரிவென்டிவ் ப்ரோஆக்டிவாவோ நாம் மருந்துகளை தயார் வச்சிருக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கற்ப மருந்துகள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய தாது ஜீவ மருந்துகள், குறிப்பா தாது மருந்துகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை முன்னிறுத்தி, அது உள்ளுறுப்புகளை பாதிக்கும் என்கிற அச்சத்தை முன்னிறுத்தி நாம விலகி நிற்கிறோம். ஆனா மறுபடி நவீன அறிவியல் தாது மருந்துகளில் பெரிய ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. வெகு சமீபமாக கூட நாகத்துல அது நாகத்தினுடைய டோஸ் ரொம்ப யூனிக்கான விஷயம். என்னன்னா, நாகம் குறைவாக சரியான அளவுல இருந்து அது புற்றை தடுக்கும். அளவு கூடினால் அது புற்றை உண்டாக்கும். அது நம்ம மருத்துவத்திலேயே சொல்லியிருக்கு. நவீன மருத்துவம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா நம்ம நாகபஸ்பத்தை நம்ம வெறும் மூலத்தோட வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்பதான் கொஞ்சம் பேர் அதை வெரிகோசிட்டிஸ்க்கு பயன்படுத்துறாங்க. ஆனா நாகம் அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 100 பேப்பர் இருக்கு அதுல ஆல்ரெடி வந்த பப்ளிகேஷன். ஆனா நம்ம நாகபஸ்பத்தில் என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கோம்? பல்வேறு அந்த மெட்டாலிக் ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஒரு சேஃபா, எஃபிகசியா ஒரு மருந்தை இந்த மாதிரி மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர்ஸ்ல, இந்த மாதிரியான ஒரு பெரிய சேலஞ்சஸா இருக்கிறதுல நாம் வேலை செய்ய வேண்டும். கடைசியா இந்த ரிவர்ஸ் பார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஸ்பெக்ட், இந்த அசோக் வைத்தியாங்கிற ஒரு வெட்டரன் பேராசிரியர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஆர்பி, ரிவர்ஸ் பார்மகாலஜி. அதாவது ஒரு காய்ப்பு ஓப்பில்லாத ஒரு நூல் மருத்துவத்தில் பயன்பட்டு மிகச்சிறப்பாக பயனாகிறது என்று தெரிந்த மருந்து அந்த கிளினிக்கல் எவிடன்ஸ்ல இருந்து ரிவர்ஸ்ல வேலை செய்யறது. எப்படி அது வேலை செய்கிறது, ஏன் வேலை செய்கிறது? நண்பர்களே, நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நான் வேறு சில மீட்டிங்கில் கூட சொன்னேன். நான் சமீபத்தில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப வேறு ஒரு நண்பரை பார்ப்பதற்கு ஒரு மருத்துவ ஆய்வரங்கத்துக்கு போயிருக்கேன். ஒரு மருத்துவக் கல்லூரி, அது நார்த் கரோலினால. அங்கே போயிருக்கும்போது ஒரு லேபை தாண்டி போகிறோம். அங்கே இந்த லேபை போகிறேன். அங்கே ஒரு நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார், போய் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போகிறாங்க. நான் அந்த லேபுக்குள்ளே போகிறேன். அங்கே ஒரு தமிழர் ஒருத்தர் இருக்கார், இன்னொரு சீனர், 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே அவர் உட்கார்ந்துருக்கிற ஒரு கெமிக்கல் லேப், பயோகெமிக்கல் லேபு. அந்த லேபுடைய டேபிள் மேலே கபசுர குடிநீர் டப்பா இருக்கு. 6 விதமான கம்பெனிகளுடைய கபசுர குடிநீர் டப்பா. நான் என்னங்க இது இங்கே வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவர் சார், நாங்கள் வி ஆர் டேக்கிங் வேரியஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ராக்ஷன்ஸ், அதில் இருக்க மாலிகுல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் கொண்டு வந்துருவான். நான் பல முறை முதல்ல சொல்லும்போது, கபசுர குடிநீர்னா உங்களுக்குலாம் கசக்குது, கபாக்ஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை அங்கேருந்து வரும். அப்போ அவ்வளோ பேர் எவ்வளோ கோடிக்கு நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பீங்க. நடக்கும் நம்ம ஊரில்.
ஆனா அங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையே நாம செய்யக்கூடாது? நம்மால் முடியும். நம்ம ஃப்ராக்ஷனலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பப்ளிக் ஹெல்த்துக்கு மிக குறைந்த விலையில ஒரு 50 காசுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு பெரு மருந்தாக அதை மாற்ற முடியும். அதற்குரிய ஆய்வுகள் நம்மை போன்றவர்கள் தான் துவங்க வேண்டும். வேற யாரும் செய்ய மாட்டாங்க, செய்யறதுக்கான முன்னெடுப்பு வரமாட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனிகள் மட்டுமே இனிமேல் மருந்து தயாரிப்பில் இறங்க முடியும், மருந்து தயாரிப்பு ஆய்வில் இயங்க முடியும். நம்முடைய சித்த மருத்துவ ஒட்டுமொத்த வணிகமே 150 கோடி தான். எவன் வருவான் இதுக்கு? ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஒரு ஆய்வுக்கு அவ்வளவு பெரிய பணம் கிடைக்காது. ஆனால் நாம் ரொம்ப நுட்பமா ஆராய்ந்து எப்படி ஒரு ஆப்பிள் கீழே விழுந்ததை பார்த்ததை வச்சு உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆய்வு கிடைச்சதோ அது மாதிரி ஒரு நுட்பமான ஒரு பார்வையில நம்மால் ஒரு சிறு விஷயத்தை துவைக்கணும்னா 10,000 கோடிக்காரன் நம்ம பின்னாடி கையை கட்டி வருவான். அப்படி வரும் பொழுது அது ஒரு சித்த மருந்தாகவே மேலே போய் நிற்கும். அப்படியான ஆய்வுகளை துவங்கக்கூடிய பாதையில் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து நடைபெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.